Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. போதையின் கொடூரம் வெட்டி சாய்க்கப்பட்ட அப்பாவிகள் என்றுதான் இன்றைக்கு சிறப்பு பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் நேற்று நடந்திருக்கு இந்த கொடூரம். ஒரு கும்பல் கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் கண்மூடித்தனமாக தாக்கி இருக்கிறார்கள். அதில் அவர்கள் அந்த கும்பல் போதையில் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த போதை கும்பல் வெட்டியதில் 2 பேர் இன்றைக்கு தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் 5-6 பேர் சிகிச்சை பெற்று வர்றாங்க. ஒரு அப்பாவி மாற்றுத்திறனாளி ஒருவர் ஒடிசாவிலிருந்து இங்கு தொழிலாளியாக வேலைக்கு வந்த வாழ்வாதாரத்திற்கு வந்த ஒடிசாவுடைய தொழிலாளி ஒருவர் தன் உயிரை இங்கே இழந்திருக்கிறார். 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் சிலரை தனிப்படை தீவிரமாக தேடிட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருவள்ளூரில் வெளிமாநில தொழிலாளி ஒருவர் தாக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து முதியோர் ஒருவர் தாக்கப்பட்டார். அண்மையில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர், கணவன், மனைவி, குழந்தை 3 பேர் கொடூரமாக போதை கும்பலால் கொல்லப்பட்டதை பார்க்க முடிகிறது. பள்ளிகளுக்குள்ள பள்ளி மாணவர்கள் கூட புத்தக பையோடு போதைப் பொருளையும் கொண்டு வர்றாங்கங்கிற ஏற்க முடியாத அதிர்ச்சியான சம்பவத்தை எல்லாம் கொடூரத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போதைப் பொருட்களுடைய புழக்கம் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. குக்கிராமங்கள் தொடங்கி பெரு நகரங்கள் வரை போதை அரக்கனுடைய கொடூர பிடியில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் எதிர்காலமும் சிக்கி இருக்கிறது என்று தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் குற்றம் சொல்லிகிட்டே வர்றாங்க. தமிழ்நாடு அரசு காவல்துறை இது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் எடுக்கலை. வெல்லும் தமிழ் பெண்கள், ஒன்றாக வெல்வோம் என்றெல்லாம் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற முதலமைச்சர் இதில் எப்போ கவனம் செலுத்த போகிறார் என்று எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. இந்த சூழலில் தான் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் பெரும்பத்துங்கிற கிராமத்தில் இந்த கொடூரம் நடந்திருக்கு. அந்த பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சரவணன் இணைந்திருக்கிறார். தற்போது சூழல் அவர்கிட்ட கேட்கலாம். சரவணன், தற்போதைய சூழல் அங்கே எப்படி இருக்குது சொல்லுங்கள் விவரமா. வணக்கம் ஜோ மகேஸ்வரன். சரியாக நேற்றைய தினம் இதே நேரத்தில் அமைதியாக சென்று கொண்டிருந்த இந்த பெரும்பத்து என்ற ஊரில் புகுந்த 9 பேர் கொண்ட கும்பல் போதை பழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் கண்ணில் படுற எல்லாருமே கிட்டத்தட்ட சரமாரியா வெட்டி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. 2 பேர் சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மாற்றுத்திறனாளி, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்திலிருந்து இந்த பெரும்பத்து பகுதிக்கு வேலைக்காக வந்த வட மாநிலத்தினர் ஒருத்தர். கிட்டத்தட்ட 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. கண்ணில் பட்ட நபர்கள் மீதெல்லாம் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயம் அடைந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. காவல்துறை நடத்தின அந்த ஒரு விசாரணையில் தற்போது 7 பேரை கைது செய்ததா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த 7 பேர் கைது செய்தவர்கள் உண்மையிலேயே குற்றவாளிகளா அப்படின்ற மாதிரி அடுத்த கட்ட ஒரு கேள்வியை முன்வைத்து இந்த ஊர் பொதுமக்கள் நம்மிடம் இணைஞ்சிக்கிறாங்க. அவங்களுடைய தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். நேற்றுலேருந்து தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. இப்போ போலீசார் தரப்புலையுமே 7 பேர் அரெஸ்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? 7 பேர் கைது காமிச்சிட்டாங்க. போராட்டத்தை நீங்கள் முடிக்க போறீங்களா இல்லை கண்டினியூ பண்ண போறீங்களா? நேற்று இரவு 8 மணி அளவில் இந்த பயங்கர ஆயுதத்துடன் கடையில் கூடியிருந்த பொதுமக்களை சரமாரியாக வெட்டி 2 பேர் படுகொலை செய்தார்கள். உடனடியாக ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அந்த போராட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். நேற்றும் நடத்தி, அது தொடர்ந்து இன்று வரை நடத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் காவல்துறை ஒரு 7 பேரை கைது செய்து உள்ளோம் என்று அதை சொல்லி நீங்கள் கலைந்து செல்லுங்கள் என்று அடிப்படையில் கூறியிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. இன்னும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதை நன்கு தெரிந்ததுக்கு அப்புறம் பின்பாக தான் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை முடிப்போம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்குநேரி மாணவன் சின்னதோர சம்பவத்திலிருந்து தற்போது வரைக்கும் இந்த நாங்குநேரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதட்டமானவே காணப்படுது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு மோதல்கள், சாதிய மோதல்களை தொடர்ந்து இப்போ இந்த மர்ம கும்பலோட போதை கலாச்சாரமும் இந்த ஊரில் பெருகிட்டு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை தரப்பில் என்ன உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நேற்று 8 மணிக்கு நடந்த இந்த மிக கொடூரமான இந்த கொலையை கண்டித்து பல்வேறு கிராமங்கள் சேர்ந்த மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அரசு எங்களுக்கு உரிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை, காவல்துறை எங்களுக்கு உரிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக கூட ஒரு அருகாமையில் இருக்கிற ஒரு ஊருக்குள்ள இரவு
நள்ளிரவு நேரத்தில் அத்துமீறி பெட்ரோல் குண்டுகளை வீசியிருக்காங்க. இது குறித்து நாங்கள் காவல்துறையிடம் புகார் மனு அளித்தும் காவல்துறை அதில் மெத்தன போக்கை காட்டினாங்க. இந்த மெத்தன போக்கை காட்டினதுனால தான் இன்றைக்கி இந்த சூழ்நிலை வந்திருக்குமோன்னு எங்களுக்கு ஒரு ஐயப்பாடாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நேற்று பெரும்பத்து கிராமத்தில் அங்கே இருந்த மக்கள் அவ்வளோ பேரையும் வெட்டியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான நிலையில் இருக்குது. ஏன்னா அது பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த கஞ்சா குடிக்கிற மாதிரி தகவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கஞ்சா குடித்தாலும் கஞ்சா குடிக்கவங்களுக்கு தெளிவாக தெரியுது. முகமூடி போட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறை நேரத்திலேருந்து எங்களை ஒரு மணி நேரம்னு காலதாமதம் படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த உண்மையான குற்றவாளிகளை பிடிச்சிருக்காங்கிறதே எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட படுகொலையானவருடைய உடலை நாங்கள் வாங்குற மாதிரி இல்லை. அந்த குடும்பத்துக்கு அவர் அவருடைய மனைவி ஒரு வாய் பேச முடியாத நிலையில் ஒரு ஊனமுற்றவராக இருக்காங்க. அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கணும். அதுக்குரிய நிவாரணங்களை உடனடியாக அரசு அறிவிக்க வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நாங்கள் அந்த உடலை வாங்கி அடக்கம் செய்வோங்கிறது தான் எங்கள் பொதுமக்களுடைய தீர்மானமாக இருக்கிறது. இப்போ காவல்துறையை சொல்கிறாங்க 7 பேரை கைது பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ கூட்டத்தை கலைஞ்சு போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் கலைஞ்சு போகாமன்னு உட்கார்ந்துருக்குறாங்க. போராட்டத்தை முன்னெடுக்க போகிறீங்களா, இல்லை 7 பேரை கைதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அதை போட்டு போய் விட போகிறீங்களா? தொடர்ந்து எங்கள் போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கும். எங்களுக்கு இது காவல்துறை ஏதோ எங்களை எங்களுடைய போராட்டத்தை மழுங்கடிக்கிறதுக்கு எங்களை திசை திருப்பதுக்கான ஒரு யுக்தியை கையாளுத மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. அதனால் எங்களுக்கு இன்னும் அதில் திருப்தி இல்லை. ஏன்னா கைது செஞ்சவங்கள அவங்கள முகமூடியை போட்டு கூட்டிகிட்டு போகக்கூடிய தேவையில்லை. யார் எந்த இடத்துல கைது பண்ணாங்க, யாருடைய பையன் எந்த இடத்துல நடந்தது, யார் தூண்டுதல் நடந்தது, இதுக்குள்ளே என்ன பின்புலம் இருக்குங்கிறது காவல்துறையை எங்கள் பொதுவெளியில் எங்களுக்கு வெளியே தெரிஞ்சாதான் நாங்கள் அந்த உடலை வாங்கி நல்லடக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத பட்சத்தில் தொடர்ந்து இந்த சரவணன், இப்போ எங்களுடைய போராட்டம் தொடரும்னு அங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்கள நேற்றைய அந்த கொடூரத்தை பார்த்தவங்க யார் இருக்கிறாங்களா? என்ன நடந்தது நேற்று இந்த நேரத்தில் அங்கே? அதை கொஞ்சம் அவங்க மூலியமாக கேட்டு சொல்லுங்கள். ஆனால் கிட்டத்தட்ட நேற்று என்ன சம்பவம் நடந்துச்சு, ஊர் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா நேற்று இந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இப்போ தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க? சம்பவத்தை பார்த்தவங்களோட என்ன பேசியிருக்கிறாங்க ஊர் மக்கள்? இல்லை, ஊர் மக்கள் இன்னும் பயத்தில் தான் இருக்காங்க. காவல்துறை காப்பாற்றும், அரசு காப்பாற்றுங்க என்ன அவங்களுக்கு இல்லை. ஏன்னா தொடர்ந்து இந்த பகுதியில் நடந்திருக்கிறதுனால இன்னும் அச்சத்தில் தான் இருக்காங்க. அதுக்கு தகுந்த தண்டனை அரசு காவல்துறை கொடுத்தால் மட்டும்தான் இந்த மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். தொடர்ச்சியாக நாங்குநேரியான ஒரு கார்னர் பண்ணப்படுது. இல்லை, இது இந்த பகுதியில் ஒரு சமூகத்தினர் அதிகமாக இருக்காங்க. அவங்க சில ஆதிக்கத்தினால அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுக்கில்லாத கதைக்கு கூட வெட்டுறது அந்த மாதிரி எல்லாம் முக்கியமாக ஒடுக்கப்பட்ட மக்களை அதை தொடர்ந்து இந்த மாதிரி செயல் செய்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பொதுமக்களே கூறுறாங்க நாங்குநேரி பக்கத்தில் டாஸ்மாக் எண்ணிக்கை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, கஞ்சா புழக்கங்களும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. இது ஒரு ஊர் மக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அதிகமாக தான் இருக்குது. அது அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் காவல்துறையை சொல்கிறாங்க இங்கே கஞ்சா புழக்கம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்களே. இல்லை, கண்டிப்பாக இருக்குது. கஞ்சா புழக்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறிய கருத்தை கேட்க முடியுது. ஜோ மகேஸ்வரன் இவங்க பதிவு பண்ணி வார்த்தையில் மிக முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாங்குநேரி அருகே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊர்கள் கஞ்சா புழக்கங்கள் அதிகமாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. டாஸ்மாக் கடையில் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. நேற்றைய தினம் ஒரு அமைதியாக இருக்க ஒரு ஊருக்குள் கிட்டத்தட்ட ஒரு போதை கும்பலின் அட்டகாசத்தால் 2 பேரோட உயிர் இழந்திருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்டவங்க படுகாயமடைந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. ஆனால் காவல்துறை தரப்பில் 7 பேர் கைது செஞ்சதாக கணக்கு காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த 7 பேர் மீது நம்பிக்கை இல்லை, காவல்துறை விசாரணையில் திருப்தி இல்லை அப்படின்னு மாதிரி மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்து இரவு முழுவதும் இந்த போராட்டம் தொடரும் என்றே ஊர் பொதுமக்கள் சொல்றாங்க. மகேஸ்வரன், சரவணன், காவல்துறை 7 பேரை கைது செய்திருக்காங்க. ஒரு 14 தனிப்படை வரை அமைக்கப்பட்டதா சொல்றாங்க. ஏற்கனவே அங்கு ஒரு பதற்றமான இடம்தான். ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி ஒரு கொடூரம் நிகழாமல் தடுத்திருக்கலாம் அப்படியெல்லாம் சொல்றாங்க. இப்போ காவல்துறை தரப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை தலைமறைவாளர்களை பிடிக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்காங்க? இந்த குற்ற செயல்களுக்கான இந்த கொடூரத்திற்கான பின்னணி என்னவா இருக்குன்னு காவல்துறை தரப்புல முதல் கட்டமா சொல்றாங்க. நேற்றைய தினம் சுமார் இரவு 7 மணி அளவில் இந்த சம்பவமானது இங்கே அரங்கேறிக்கிறது. சம்பவம் அரங்கேறிய சில மணி நேரத்துக்குள்ளாகவே நூற்றுக்கணக்கான போலீசார் நாங்குநேரி பகுதியில் குவிக்கப்படுறாங்க. இன்று காலை முதல் இந்த போராட்டம் தீவிரம் அடைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலிருந்து கூடுதல் போலீசார் இங்கே பணிக்கு அமர்த்தப்பட்டு முழுமையான பாதுகாப்பு பணி ஈடுபடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நிகழ்ந்து விடாமல் இருப்பதற்காகவும் இந்த பிரச்சனை மேலும் பெரிதாகாமல் இருப்பதற்காக கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணி ஈடுபட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அனைத்து CCTV காட்சிகளும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆனால்
தற்போது வரை 7 பேர் பிடிப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த 7 பேர் முழு பெயர் என்ன, விபரம் என்ன, எதற்காக அந்த ஊருக்குள் வந்தார்கள், எந்த முன்விரோதத்தின் காரணமாக இந்த மக்களை வெட்டினாங்கன்ற மாதிரி எந்த ஒரு முழு விளக்கமும் காவல்துறை தரப்பிலிருந்து கொடுக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக மக்களின் போராட்டத்தின் காரணமாக இந்த பகுதியில் கூடிய அனைத்து மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காகவும் இந்த பிரச்சனை விரைவில் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் காவல்துறை இதுபோல செயல்படுகிறதா அப்படின்ற மாதிரி பல்வேறு கோணங்களில் பல கேள்விகளை எங்களுடைய கிராம மக்கள் கூற கருத்தை நம்மால் இங்கே கேட்க முடிகிறது. மகேஸ்வரன். சரவணன், களத்திலிருந்து விரிவான தகவல்களையும் அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம அடுத்தடுத்து செய்திகளை சேகரித்து நீங்கள் உங்களுடைய மீண்டும் தொடர்புக்கு வர்றோம். நம்மோடு முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் செம்மலை இணைந்திருக்கிறார். சார், நாங்குநேரில் நடந்திருக்கிற இந்த கொடூரம் முதல் கட்டமாக போதையினால் நடந்ததாக சொல்கிறாங்க. 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே கைது செய்யப்பட்டிருக்கோம். நிலைமை கட்டுக்குள்ளே இருக்குது. அடுத்த தலைமறைவார குற்றவாளிகளையும் கைது செய்து விடுவோம்னு காவல்துறை சொல்கிறாங்க. இப்போ இந்த கொடூரங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. போதையினால மட்டும்தான் இந்த கொடூரங்களா, இல்லை வேறு எதுவும் காரணங்கள் இருக்குதா நீங்கள் கருதுறீங்களா? அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி அருகில் நடந்த இச்சம்பவம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் மட்டுமல்ல, வெட்கப்பட வேண்டிய சம்பவமாகத்தான் நான் கருதுகிறேன். என்னுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு உடனடியாக தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். வாயளவிலே சமூக நீதி பேசுகிற திமுக அரசுக்கு இந்த கொடூர சம்பவம் ஒரு கரும்புள்ளியாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. நீங்கள் சொன்னதைப் போல சம்பவம் நடந்தது நாங்குநேரி பகுதியிலே ஒரு டீ கடையில், அதாவது பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதி. அதாவது அந்த கஞ்சா போதையில் இருந்த ஒரு கும்பல் அந்த டீ கடைக்குள் புகுந்து சரமாரியாக வெட்டியிருக்கிறார்கள். 20 உயிரிழந்திருக்கிறார்கள். 5-6 பேர் படுகாயமடைந்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இறந்தவர்கள் ஒருவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு தொழிலாளி. எனவே இந்த சம்பவம் முன்விரோதம் காரணமாக நடந்ததா, பழிவாங்குவதற்காக நடந்ததா என்று விசாரணையில் தான் தெரிய வரும். ஆனால் வெளிமாநில தொழிலாளி இறந்தது எப்படி என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நீங்களே சொல்லுகிற போது சொன்னீர்கள், அதாவது அந்த கும்பல் கஞ்சா போதையில் இருந்திருக்கிறது. ஆக கஞ்சா போதையிலே என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல், யாரை தீர்த்து கட்டுகிறோம் என்பது கூட தெரியாமல் அந்த சம்பவம் நடந்ததாகத்தான் இந்த வந்திருக்கிற செய்தி தெரிகிறது. எனவே இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் குற்றச் செயல்கள் தினந்தோறும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அதைவிட பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை, அதாவது பாலின குற்றங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கிறது. இதற்கெல்லாம் மூல காரணம் போதைப் பொருள் நடமாட்டம் தான். ஆக அந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டிய காவல்துறை இன்றைக்கு கைப்பிசைந்து இருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரையில, அதாவது மிக திறமையான காவல்துறை என்று பெயர் எடுத்தது இன்றைக்கு அவர்களே தங்களுடைய இயலாமைக்காக தலைகுனிந்து நிற்கிற ஒரு நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது என்ன காரணம் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு அரசுக்கு முதலமைச்சர் முக்கியம், அவர்தான் தலைமை, இந்த ஆட்சிக்கு தலைமை. எனவே காவல்துறைக்கு ஒரு டிஜிபி தான் தலைமை. ஆனால் அந்த டிஜிபியை கூட நியமிக்க முடியாத நிலையிலே இந்த அரசு இருக்கிறது என்று சொன்னால் அதன் காரணம் என்ன என்பது இன்னும் புரியாத புதிராக இருக்கிறது. அதாவது காவல்துறையை பொறுத்தவரையிலே தலையில்லாத உடலாகத்தான் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட செயல்கள் நடப்பதற்கு காரணம் அந்த காவல்துறைக்கு தலைமை இல்லாததும் ஒரு காரணம் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஒருவேளை, அதாவது இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு என்ன எப்படி நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், அதாவது இதுவரை போராட்ட களமாகத்தான் தமிழ்நாட்டை நாம் பார்த்தோம். அதாவது அரசு அலுவலர்கள் இருந்து தூய்மை பணியாளர்கள் வரை அனைத்து துறையினரும் தங்களுடைய கோரிக்கைக்காக, தங்களுடைய நியாயத்திற்காக, திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக, தங்களுடைய பாதிப்புக்காக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். எனவே தமிழ்நாடு போராட்ட களமாகவே மாறி வருகிறது. ஆனால் இன்றைக்கு இது போன்ற சம்பவங்கள் நடப்பதாலே
கொலைகார மாநிலமாக இது இருக்கிறது என்பதுதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆட்சி மாற்றம் அவசியம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கிறார். சார், குற்றம் நடந்து சம்பவம் நடந்து 24 மணி நேரத்துக்குள்ள 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இன்னும் சிலரே தேடிட்டு இருக்காங்க. ஆனால் காவல்துறை செயலிழந்து விட்டது என்று நீங்க விமர்சிக்கிறீங்களே, ஏன்? அதாவது காவல்துறையினுடைய கடமை என்ன, காவல்துறை செயல்பாடானது எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசு எப்படி இயங்க வேண்டும் என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடக்கூடாது, அதே மாதிரி குற்ற செயல்கள் நடக்கக்கூடாது. குற்ற செயல்கள் நடப்பதை தடுப்பதற்காகத்தான் காவல்துறை இருக்கிறதே தவிர அதற்காகத்தான் அளவுக்கு அதிகமான அந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர குற்றங்கள் நடந்த பின்னர் கண்டுபிடிப்பது என்பது வழக்கமான ஒன்றுதான். அதை யார் வேண்டுமானாலும் செய்வார்கள். எனக்கோ உங்களுக்கோ இல்லாத அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம், எதற்காக அந்த அதிகாரம் சட்டப்படி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது என்று சொன்னால் சட்ட ஒழுங்கை பேணி காப்பது, அதாவது எந்த பிரச்சனையும் நடக்காமல் இருப்பது, அதே மாதிரி குற்றங்கள் நிகழா வண்ணம் இருப்பது. ஆனால் அதிலிருந்து தவறிவிட்டது காவல்துறை, இந்த திராவிட மாடல் திமுக அரசு. ஏனென்றால் யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வெட்டலாம், கொலை செய்யலாம் என்கிற அளவிற்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. நேற்றைய தினம் 3 வாகனத்துல 9 பேர் சென்று அதிகம் பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர்களுடைய எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பயமும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வன்முறையில ஈடுபட்டிருப்பது, 2 பேரை கொண்டிருப்பது, 6 பேர் அதிக காயமுற்ற மிக மோசமான நிலைமையில் இருப்பதெல்லாம் ஒரு நாம் இதுவரையிலும் நாம தமிழகத்துல பார்த்ததில்லை. ஆனால் கடந்த 5 வருடங்களில இப்படிப்பட்ட கோரமான சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருவதைத்தான் நாம் கண்டிக்கிறோம். அதனால வரும் முன் காப்போம் என்று சொல்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதற்கு உண்மையிலேயே அதற்கு என்ன பொருள் என்றால் ஏதாவது அசம்பாவிதங்கள் நிகழும் முன்னர் அதை தடுப்பது என்பதுதான் வரும் முன் காப்பது. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது, வந்த பின் பார்க்கிறார்கள். ஆனால் வருமுன் காப்போம் என்று சொன்னவர்கள் வந்த பின் பார்த்து விட்டோம் என்று சொல்வது எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதனால இது முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய தமிழக அரசினுடைய செயலிழந்த தன்மையை தான் காண்பிக்கிறது. தவிர போதைப் பொருளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்படி அந்த அளவிற்கு போதை பொருள் கலாச்சாரம் என்பது தமிழகத்தில் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த சம்பவம் உணர்த்துகிறது. சார், இந்த ஒரு விஷயத்தை நீங்க போதைப் பொருள் ஒரு மிக முக்கியமான காரணம், தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் சட்டம் ஒழுங்குக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒன்றாக இருக்குங்கிறத தொடர்ந்து நீங்க பதிவு பண்ணிட்டு வரீங்க. இப்போ இங்க நாங்குநேரி பெரும்பத்து நிகழ்வு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் போதையில வந்திருக்காங்கன்னு அங்கே இருக்கிறவங்களே சொல்றாங்க. ஆனால் அங்கே ஏற்கனவே சமூக பதற்றம் நிலவுகிற ஒரு இடம். நிறைய வழக்குகளில் போதையினால நடைபெற்ற கொலையை கூட தனிப்பட்ட விரோதம் பகைமையினால கொலைன்னு வழக்கை பதிவு செய்யறத பார்க்க முடிகிறது. இப்போ இந்த இடத்துலையும் போதை கொடூரத்தினால நடந்த, ஏன்னா ஒரு ஒடிசாக்காரு கொல்லப்பட்டிருக்கார், ஒரு மாற்றுத்திறனாளி கொல்லப்பட்டிருக்கார், ஒரு கிட்டத்தட்ட 7-8 பேர் படுகாயமடைந்திருக்காங்க. இப்போ போதை கொடூரத்தை ஒரு சமூக மோதலால அதுதான் முன்விரோதம் என்று திசை திருப்ப வாய்ப்பு இருக்கா? மகேஷ், திட்டம் போட்டு கொலை செய்பவர்கள், அதாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு திடீரென்று கொலை செய்வது வேறு. ஆனால் இப்படி திட்டம் போட்டு கொலை செய்யும் பொழுது இது போன்ற கொலைகாரர்களுக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வரும் என்று சொன்னால் போதையில் இருந்தால்தான் வரும். அப்படி அது மது அருந்தியோ அல்லது போதை மருந்து உட்கொண்டோ, இதுதான் கொலைகாரர்களுடைய சைக்காலஜி. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அப்போ நீங்க இந்த தமிழ்நாட்டுல கடந்த ஒரு 4 வருடங்கள்ல நடைபெற்றிருக்கக்கூடிய எத்தனை கொலைகளை எடுத்து பாருங்கள். அதுல பெற்ற தந்தையை மகனே அடித்து கொலை, பெற்ற தாயை மகனே எரித்து கொலை, கட்டிய மனைவியை கழுத்தை நெரித்து கொலை, 1.5 வயது தன்னுடைய குழந்தையை சுவற்றிலே வீசி அடித்த கணவன் தந்தை என்று எல்லாமே பாத்தீங்கன்னா மது போதையில தான். இதை நான் சொல்லவில்லை மகேஷ், காவல்துறையினுடைய முதல் தகவல் அறிக்கையை எடுத்து பாருங்கள். தினந்தோறும் பத்திரிகைகளை வரும் பொழுது காவல்துறை அறிக்கை அளிக்கும். அந்த முதல் தகவல் அறிக்கையில மது அருந்திய போதையில டாஸ்மாக் சென்று விட்டு மது அருந்திய போதையில இந்த கொலை நடந்திருக்கிறது என்று சொல்வார்கள். அப்ப அதனால போதை மருந்து
மற்றும் மது போதையினால்தான் கொலைகள் அதிக அளவு நடைபெறுகிறது என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. நன்றி சார் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு பத்திரிகையாளர் விஸ்வா இப்போ இணைஞ்சிருக்கார். விஸ்வா, போதையினால் நடைபெற்றிருக்கின்ற கொடூரங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நாங்குநேரியில் ஒரு சமூக பதற்றமும் தொடர்ந்து கொண்டு இருக்கிற சூழல்ல இன்னும் கவனமாக காவல்துறை இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று. இன்னொன்று, போதையில தான் இந்த கும்பல் இப்படி ஒரு வெறிச்செயலை பண்ணியிருக்க சூழல்ல இது ஒரு சமூக பதற்றமாக மோதலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அதை திசை திருப்ப வாய்ப்பு இருக்கா? இல்ல, இது நம்ம என்னன்னா குற்றச்செயல்கள் செய்யறவங்களுக்கு வந்து தைரியமா துணிச்சலா செய்யறாங்க அப்படிங்கறதான் இங்க கவனிக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு பயமோ அச்சுறுத்தலோ இல்ல நமக்கு வந்து சட்டம் இருக்கு, காவல்துறை இருக்கு, பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க, ஒருத்தர் தாக்குறது தவறுங்கிற அந்த அந்த எண்ணமே இல்லாம இருக்கு. ஒண்ணு பயத்தை உண்டாக்குறாங்க மக்கள் மத்தியில, இல்லைன்னா வந்து இது போன்ற பயமே இல்லாத சூழ்நிலையை உருவாக்குறாங்க. ரெண்டுமே தவறான ஒன்று. காவல்துறை அப்படிங்கிறது நம்ம சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு துறையா இருக்கு. அப்படிங்கிறதுனால மக்களுக்கு, குறிப்பாக இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவர்களுக்கு அந்த அச்சம், அவர்களுக்கு தான் அச்சம் இருக்கணும். குற்றச்செயல் செய்யறவங்களுக்கு யாருக்குமே காவல்துறை மீதோ சட்டத்தின் மீதோ அச்சம் இருக்கிறது இல்லை. ஆனால் சராசரி மக்களுக்கு தான் இன்னைக்கு அச்சமா இருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு அடிப்படையா இருக்கு. அப்ப இது எங்க இருந்து தொடங்குது இந்த பிரச்சனை அப்படின்னா, இதுல ஒரு எஜுகேட் பண்ண வேண்டிய அளவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை கவனம் செலுத்தாம இருக்காங்க அப்படிங்கிறத அந்த தொடர் வன்முறைகள் நமக்கு வந்து காமிக்குது. தொடர் வன்முறைகள் நடக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மீண்டும் மீண்டும் பேச்சிலேயே போயிருதே தவிர செயல்பாட்டில் எதுவுமே வரதில்லை. செயல்பாட்டில் யாருக்கு வருதுன்னா அடிப்படை மக்களுக்கு தான் அச்சுறுத்தல் வருதே தவிர இந்த குற்றம் செய்கிறவர்களுக்கு வர்றதில்லை. ஏன் இங்க வந்து மது போதை அப்படிங்கறது வந்து இன்னைக்கு தாறுமாறா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லையே. மதுக்கூடங்கள் வந்து மூடப்படுவதும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு மாறாக அதை விட நவீனமான மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. இது எப்படின்னா, பேருந்துல வந்து ஒரு பேருந்துக்கு வண்ணம் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு டீலக்ஸ் பஸ்ன்னு பேருக்கு அதுல பெயர் போட்டுட்டு கட்டணத்தை உயர்த்தின மாதிரிதான். இலவச பேருந்துகள் 10 விட்டுட்டு மீதம் இருக்க 90 பேருந்துகள்ல பயண கட்டணத்தை அதிகரிச்சு மக்களை வந்து எப்படி நடத்துறாங்களோ அது போலதான் இவங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கு. மது போதை, அதை விட பல்வேறு போதைகள் வந்து மக்களை, குறிப்பாக பள்ளி மாணவ மாணவத்திலேயே இருக்குங்கிறது அத்தனை காணொலிகள் வருது, அத்தனை செய்திகள் வருது. அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம, அதை பற்றி கவலை இல்லாம ஒரு அரசாங்கம் நடக்குது அப்படின்னா அப்புறம் இது போன்ற வன்முறைகள் நடப்பது இயல்பு தானே. விஸ்வா, பல வழக்குகளை பார்க்கிறப்ப போதையின் கொடூரத்தினால நிறைய இடங்கள்ல கொலைகள் நடக்குது. ஆனால் காவல்துறை அது தனிப்பட்ட காரணங்களால இல்ல குடும்ப சூழல்னால, குடும்ப வன்முறை என்றெல்லாம் வழக்கை மாற்றி பதிவு செய்யறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இங்கேயுமே ஒரு கும்பல் போதையில போய் இந்த அட்டூழியத்தை, கொடூரத்தை பண்ணியிருக்காங்க. இப்ப வழக்கினுடைய 7 பேர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. வழக்கின் போக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் குற்றம் சார்ந்த செய்திகளை நிறைய வழங்கிய ஒரு மூத்த செய்தியாளர், உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில். இது இப்ப நமக்கு என்னன்னா, முதல்ல ஒரு குற்றம் தமிழ்நாடு காவல்துறை மிகச்சிறந்த காவல்துறை, மிக திறமையான காவல்துறை, எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் அவர்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டடா செயல்பட விடப்படுகிறார்களா அப்படிங்கிற கேள்விதான். இப்போ வேங்கை வயல்ல வந்து நீங்க இத்தனை நாட்கள் ஆகுது, அதுல இன்னமும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்க. ஒரு 200-300 பேர் உள்ள ஒரு கிராமத்திலே கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அப்படிங்கும்போது இது போன்று மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களும் சப்பை கட்டதான் பாக்குறோம். காவல்துறை நினைச்சா உண்மையான குற்றவாளிகளை சில மணித்துளிகளில் அவங்களால கைது பண்ணி சட்டத்தின் முன்பாக நிறுத்த முடியும். ஆனால் இப்ப எல்லாத்திலுமே தேர்தல் வேற வர்ற காரணத்தினால ஒருவேளை இந்த நடவடிக்கை எடுத்தா அந்த வாக்குகள் போயிருமோ, அந்த நடவடிக்கை எடுத்து இந்த வாக்குகள் போயிருமோ என்று அரசியல் தலைவர்கள் எல்லாம் அஞ்சக்கூடிய காரணத்தினால காவல்துறையின் கைகள் கட்டப்படுறதாக தான் நம்ம பார்க்கிறோம் நம்ம. எனவே இது தேர்தல் அடிப்படையில் அவங்க முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறத வருத்தமும் தரக்கூடிய ஒன்றா இருக்கு. நன்றி விஸ்வா, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. நம்மோடு திரைக்கலைஞர், செயற்பாட்டாளர் கஸ்தூரியை இணைஞ்சிருக்காங்க. நாங்குநேரி ஒரு பெரும் அதிர்ச்சியை தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்வுகள் நடக்குது. எதை வெளிப்படுத்துது? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஒன்று சொல்றாங்க, காவல்துறை செயலிழந்து விட்டதுன்னு சொல்றாங்க. ஆனால் 24 மணி நேரத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உங்கள் பார்வை என்ன? எங்க ஊர் பக்கம் நடந்திருக்கிற முதல் குற்றச்செயல் கிடையாதுங்க இது. இந்த 5 வருஷத்துல தென் மாவட்டத்துல மிக அதிக அளவுல போன்ற காரணம் தெரியாத தாக்குதல்கள் கூட அதிகமா இருக்குது. காரணம் அங்க இருக்கிற மக்களுக்கு நல்லா தெரிஞ்சாலும், இது ஒரு தொடர் பிரச்சனையாக அங்க இருந்தாலும், இந்த ஆட்சியில வந்து அதுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இது ஏதோ 2 பேருக்குள்ள பிரச்சனை இல்ல. இவங்க வந்து 9 பேர் வந்து
அங்க இருக்கிறவங்களை எல்லாம் வெட்டி இருக்கிறாங்க. அதுல சிலர் வந்து முகமூடி அணிந்து வந்ததாக நான் கேள்விப்படுறேன். முகமூடி அணிஞ்சிட்டு வராங்கன்னா திட்டமிட்டு வந்து செய்யப்பட்ட ஒரு வன்முறை. அங்க உயிர்களை இழந்து தன் குடும்பத்தினரை இழந்து வாடும் மக்களை, குறிப்பாக பெரும்பத்து ஊர் மக்களை மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் அப்படின்னு பேச்சில சொல்லிப்பட்டு கடைசியில நடைமுறையில எந்த வகையிலும் சட்டம் ஒழுங்கை வந்து காக்கல் ஆய்க்கே இல்லாத ஒரு அரசா தான் பார்க்க வேண்டி இருக்குது. இது சட்டம் ஒழுங்கின் முழு தோல்வி, அரசாங்கத்தின் நிர்வாகத்தின் முழு தோல்வி. இது போதை அப்படிங்கிறது நம்ம வந்து மது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டுல பூதாகாரமாக தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருந்த இடத்துல பல குற்றங்களுக்கு அதுதான் காரணம். இதுக்குமே அது காரணம் அப்படின்றது பெரிய சந்தேகமா இருக்கு. அதுல இப்ப இந்த கஞ்சா மற்ற நார்காட்டிக்கு அந்த மாதிரி போதை பழக்கம் வேற. அதனால எல்லாம் என்ன பண்றாங்க, எந்த அளவுக்கு அதோடைய வீரியம்னு தெரியாம எல்லாருக்கும் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. வருமுன் காப்பது அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்துல இருக்கா இல்லையாங்க? எதிர்கட்சியில இருக்கும் பொழுது என்னெல்லாம் பேசினாங்க. நான்குநேரியிலேயே இவங்க அவருக்கு வந்து நான்குநேரியிலேயே இது வந்து 3வது சம்பவம் என்ன நினைவுக்கு தெரிஞ்ச அந்த பள்ளி மாணவர் ஒரு சமூக ரீதியாக தாக்கப்பட்டார். இன்றும் பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதை ஒரு சமூக ரீதியான திட்டமிட்ட குற்றம் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. அப்ப என்ன, நம்ம ஊருக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு டிஜிபியே இல்ல, சென்னைக்கு இப்படி இருக்கு. இங்க என்ன இது நம்பர் 1 மாநிலம், அதுல நம்பர் 1 இதுல நம்பர் 1 சொல்றாங்க. கஸ்தூரி, வருமுன் காக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. 2022 ஆகஸ்ட் 10ஆம் தேதி போதைப் பொருட்களுக்கு எதிரான மாநாட்டை தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் தலைமையில நடத்தினாங்க. கடந்த மாதம் கூட அமைச்சர் ரகுபதி வந்து செய்தியாளர் சந்திப்புல சொல்றப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் எந்த உற்பத்தியும் இல்லை, பிற மாநிலங்கள் இருந்தா இங்க வருது, மத்திய அரசு தான் அதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கணும், இந்த கேள்வியை மத்திய அரசை பார்த்து தான் கேட்கணும் அப்படிங்கிறாரு. இல்ல இது வந்து எப்படி இருக்குன்னா, உற்பத்தி அவங்க பண்ணாங்க, விற்பனை மட்டும்தான் நாங்க பண்ணோம், விற்பனை பண்ணக்கு எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை அவருதான், சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சாரி, இது வேடிக்கையா பேச வேண்டிய விஷயமே இல்லை. பொறுப்பற்ற ஒரு செயல் ரகுபதி அவர்களுடைய பேச்சு, பொறுப்பற்ற பேச்சு. போதை வந்து மாநாடு நடத்தினாங்கன்னு நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை இவங்க சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் அந்த தொழில் இருக்கணும், மற்றவங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான மராமத்து வேலைகளா இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எல்லாம் வருதுங்க. ஏன்னா அப்படியெல்லாம் ரவுண்டு கட்டி நாங்க எல்லாரையும் பிடிக்கிறோம் அப்படின்னு எதுவும் பண்ண மாதிரி தெரியல. கடந்த 1ஆம் தேதி மார்ச் 1 இதே நெல்லை மாவட்டத்தில் பாபநாசம் அருகில இருசக்கர வாகனத்தில் சென்ற பழங்குடியின பெண்ணை 2 போதை வாலிபர்கள் துன்புறுத்திருக்காங்க. அது வழக்கு பதிவாகியிருக்கு. அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதே அடுத்த நாள் நெல்லையில் நாங்குநேரியில் பெரும்பத்து கிராமத்தில் இப்படி நடந்திருக்கு. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிவிட்டதுன்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க சொல்றாங்க இல்லை, வழக்குகள் நிறையா பதிவாகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிறது, வெல்லும் தமிழ் பெண்கள் என்கிறாங்க, ஒன்றாக வெல்வோம் என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்க சூழல்ல சட்டம் ஒழுங்கு மிக முக்கியமாக இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த இந்த அரசு இனியாவது என்ன செய்யணும்னு நீங்க சொல்றீங்க? பயிருக்கு நீங்க வந்து ஏன்னா வேலைக்கு ஓனா சாட்சிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. கட்டுப்படுத்த முடியும்னா என்ன, அவங்களுடைய ஆட்களே சம்பந்தப்பட்டிருக்கிற போது அவங்க எந்த அளவுக்கு இதுல வந்து கட்டுப்படுத்துவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. உடனே இதுக்கு என்ன ஆதாரம் கேட்காதீங்க. எல்லாம் அவங்க ஆல்பம், ஒவ்வொருத்தரோட அமைச்சர் ஆல்பத்திலையும் ஒரு 2 போதை விற்பனர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி நம்ம நீங்க மதுக்கடையை பத்தி கேட்டீங்கன்னா உற்பத்தி பண்றது அங்கிருந்து வருதுன்னா சொல்றாங்க. இங்க ஆலைகள், மது ஆலைகள் யாருடைய ஓனர்ஷிப்ல இருக்குது? யார் நடத்துறாங்க மது ஆலைகளை? யார் நடத்துறாங்க? மது பார் லைசன்ஸ் யார்கிட்ட இருக்கு? இதுல எல்லாம் வந்து திமுக கூட்டணி, விசிக இவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஓனர்ஷிப் இல்லையா? அவங்களுக்கு இதுல எதுவுமே தெரியாதா? அப்பாவே அவங்க வெல்லும் தமிழ் பெண்களா, கொல்லும் தமிழ் மக்களை அப்படின்னு பேர் மாத்தி வச்சுக்க சொல்லுங்க. ரொம்ப இது சப்பக்கட்டு கட்டுறது. அதாவது இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, மூடி மறைக்க கூட முடியல. முழு பூசணிக்காய கூட சோத்துல மறைச்சிடலாம்.
ஆனா முழு பூசணிக்காய் தோட்டத்தையே எப்படி நீங்க மறைப்பீங்க? நன்றி கஸ்தூரி, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் வீர ராஜேந்திரன் இணைந்திருக்கிறார். சார், நாங்குநேரி எதை வெளிப்படுத்தியிருக்கு? தமிழ்நாட்டின் நிலையை வெளிப்படுத்தியிருக்கா? காவல்துறையுடைய நிர்வாக திறனற்றதை வெளிப்படுத்தியிருக்கா? எதை வெளிப்படுத்துது? தமிழ்நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் அடிப்படை சட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளதா என்பதே சந்தேகமா இருக்கிறது. சாதாரண மக்களின் உயிருக்கோ உடைமைக்கோ எந்த பாதுகாப்பும் இல்லை. காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வருக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் பத்திரிகைகளில் முதல் பக்கத்திலும் தொலைக்காட்சியிலும் விளம்பரங்கள் அரசு சார்பாக செய்வதில் மட்டுமே கவனமாக இருக்கிறார்கள். அடிப்படை கடமைகளை அமைச்சர்களும் அதிகாரிகளும் மறந்துவிட்டார்கள். எல்லோரும் வரும் தேர்தல் பற்றி மட்டுமே சிந்திக்கிறார்கள். நாட்டின் தட்டுமுக நிலைமை பற்றி நினைக்கவோ நேரமோ கவலைப்படுவதாகவோ தெரியவில்லை. ஒரு நாகரிகமான நாட்டில் இருக்கிறோமோ அல்லது ஒரு காட்டுமிராண்டித்தனமான அமைப்பின் கீழ் இருக்கிறோமோ என சந்தேகமாக இருக்கிறது. போதை கும்பலை தடுக்க முடியாத காவல்துறை, அரசு காவல்துறை குற்றவாளிகளை கைது செய்துவிட்டோம் என்று பெருமை பெற்றுக் கொள்வதில் எந்த விதமான அர்த்தம் இல்லை. ஒரு முறை கலைஞர் காவல்துறையின் ஈரல் கட்டுவிட்டது என்று சொல்லியிருக்கிறார். பிறகு தற்போதைய முதல்வர் காவல்துறையின் ஈரல் முழுதுமாக அழுகிவிட்டது என சொன்னார். உண்மையில் தற்போது காவல்துறை மட்டுமல்ல, காவல்துறையும் அரசின் முக்கியமான துறைகளுக்கும் அனைத்து உறுப்புகளும் இதயம், மூளை போன்ற எல்லா உறுப்புகளும் செயலிழந்து விட்டது. அரசினுடைய அடிப்படை கடமை மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அது அறவே இல்லை. சமுதாயத்திற்கு எதிரான மிக பெரும் குற்றங்களை நடக்கும்போது அது தடுக்க வேண்டியதுதான் முதல் வேலையாக காவல்துறை இருக்க வேண்டுமே தவிர, குற்றம் நடந்த பிறகு அவரை கைது செய்து விட்டார்கள் என்பது பெருமைப்படுவதற்கு எந்த விதமான பொருளும் இல்லை. இரண்டாவது, காவல்துறையினர் ரவுடிகளை சாதி ரீதியாக கையாளுகிறார்களோ என்ற சந்தேகம் இருக்கிறது. எந்த வழக்கு போட்டாலும் இயல்பாக உள்ளபடி வழக்கு போடுவதில்லை என்பது நல்லா தெரிகிறது. போதையை மட்டும், அதாவது எல்லா காவல்துறை செயல்பாடுகளையும் நீதிமன்ற செயல்பாடுகளையும் நான் உன்னிப்பாக கவர்ந்து வருகிறேன். உண்மையான வழக்கு ஒன்று இருக்கும். அந்த வழக்கை உள்ளூர் ஆட்சியாளர்கள் என்ன மாதிரியாக மாற்றி பதிய சொல்லுகிறார்களோ அந்த மாதிரி தான் காவல்துறையினர் பதிய சொல்லுகிறார்கள். ஜாதி ரீதியாக ரவுடிகளை ஊக்குவிக்கிறார்கள், ஜாதி ரீதியாக ரவுடிகளை அடக்குகிறார்கள். எத்தனையோ என்கவுண்டர் போடுவதற்கு அதிகாரிகளுக்கு இப்பொழுது அவர்கள் எல்லாம் முடங்கிவிட்டார்கள். ஒரு ஸ்டர்ன் ஆக்ஷன் இருந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாது. இது காவல்துறையினரை குற்றவாளிகளை கைது செய்து விட்டாலும் இதே போல அடுத்து தீவிரவாதிகள் ஊடுருவ இருந்தாலும் இதே மாதிரி தான் சொல்வார்கள். இங்கே தீவிரவாதிகளை கூட இந்த காவல்துறைக்கு அதை கண்காணிக்க வேண்டிய தனிப்பிரிவு இருக்கிறது. அதை அந்த தீவிரவாதிகளை கூட கண்காணிக்கவில்லை. டெல்லியில் இருந்து என்ஐஏ இங்க கைது செய்து போகிறார்கள். அப்போ என்ன, காவல்துறை முற்றிலுமாக உண்மையான ரியல் ஸ்பிரிட்டோட செயல்படவே இல்லை. காரணம், அவர்கள் ஆளுங்கட்சி என்ன சொல்கிறார்களோ அதற்கு அப்படியே ஒத்து போகிறார்கள். அதிகாரிகளுடைய திறமையை பற்றியோ குறை சொல்வதற்கில்லை. அவர்கள் சுதந்திரமாக செயல்படவில்லை. ரியல் ஸ்பிரிட்ல அவங்க இல்லை. நம்ம முயற்சி எடுத்தாலும் அது ஆளுங்கட்சி பிரமுகர்களால் தடுக்கப்படும் என அறிந்து எல்லோரும் ஏனோ தானோ என்று அத்தனை பேரும் இருக்கிறார்கள். அரசு உயர் அதிகாரிகள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள். ஆளும் கட்சியினருக்கோ முதல்வருக்கோ அமைச்சருக்கோ அடுத்த தேர்தலை எப்படி எதிர்நோக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையில் இருக்கிறார்களே தவிர யாரும் அந்த இடத்துக்கு எந்த அமைச்சர்களோ முதல்வர்களோ நேரில் சென்று அங்கே பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் வந்த தேர்தல் கூட்டணியில் தான் இன்னைக்கு கவனத்தை முதல்வர் இருக்கிறாரு தவிர நேரம் முதல்வர் அங்க இருக்க வேணாமா, டிஜிபி அங்க இருக்க வேணாமா? டிஜிபின்னு அங்க யாரும் இருக்கா? ஒண்ணும் இல்லை, தலைமையே இல்லை. டிஜிபி இருந்தா தானே ஐஜியை கட்டுப்படுத்தவங்க, ஐஜி இருந்தா தானே எல்லாரும், எல்லாம் ஏனா தோணும்னு
இருக்காங்க. இந்த நாடு ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஐப்பின் கீழ் இருக்கிறது என்பது மட்டும் தெளிவாக வருகிறது. மக்களுக்கு அரசின் மீதும் நம்பிக்கை இல்லை, காவல்துறையின் மீதும் ஒன்றுமில்லை. அடிப்படை கடமை மக்களின் பொதுமக்களின் சொத்து உயிரை காவந்து கொள்ள வேண்டியது அரசாங்கத்திற்குடவே. அது முற்றிலும் தோல்வி அடைந்து விட்டது. விளம்பரத்திற்காக மட்டுமே இந்த அரசின் அமைச்சர்கள் செயல்படுகிறார்கள். இது முற்றிலும் உண்மை. நன்றி வீரராஜேந்திரன், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. வீரராஜேந்திரன் சொல்றாரு, அரசு மீது நம்பிக்கை இல்லை, காவல்துறை மீது மதிப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. நம்மோடு காவல்துறை முன்னாள் அதிகாரி ராஜாராம் இணைந்திருக்கிறார். சார், இப்படி தொடர்ந்து கொண்டு இருக்கே, நாங்குநேரி எதை சொல்லுது, ஏன்? அதாவது நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரியிலிருந்து களக்காடுக்கு போற வழியில பெரும்பத்து அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு பக்கத்துல கடம்போடு வாழ்வு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த பெரும்பத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு சின்ன கிராமம் ஹாம்லெட், அங்கதான் இந்த டீ கடையில இருந்து சம்பவம் நடந்திருக்கு. நேற்று இரவு சுமார் 8 மணிக்கு 3 பைக்ல 9 பேர் ஃபுல் போதையில, எல்லாம் கஞ்சா போதையில அருவாளோட வந்திருக்காங்க. அங்க அந்த டீ கடையில, இந்திரா காந்தி நகர்னு வைக்கிறேன், அங்க அந்த டீ கடையில இருந்து டீ குடிச்சிட்டு இருந்தவங்க, அங்க உட்காந்துருந்தவங்க எல்லாரையும் போய் தரமாரியா வெட்டியிருக்காங்க. அதுல வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, ஜான் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அந்த ஜான்ங்கிறது சேர்ந்தவர். அப்புறம் இன்னொரு 4 பேரை வெட்டியிருக்காங்க, அவங்க இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. அப்புறம் அந்த கடம்போடு வாழ்வு அந்த ஊர்ல போய் அங்கேயும் போய் ஒரு 2 பேரை வெட்டியிருக்காங்க. ஆக இந்த டீ கடையில 2 பேர், அங்க 4 பேர், மொத்தம் 6 பேர் இன்ஜூர்டு. 6 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட், 2 பேர் இறந்து போயிடுறாங்க. இதுல 7 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல அந்த இறந்து போனதுல ஒருத்தர் வட மாநிலத்தை சேர்ந்தவர், ஒருத்தர் சேர்ந்தவர், மற்றவங்க அந்த மாதிரி மூத்த சேர்ந்தவங்க. இப்போ கைது பண்ணியிருக்காங்க 7 பேரை. இந்த 7 பேரை கைது பண்ணி விசாரிக்கலாம் தான் தெரியுது. இன்னும் 2-3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நாங்க பிடிக்கல. இதுல போதை, அந்த போதை அப்படிங்கிறது கஞ்சா போதைன்னு சொல்றாங்க. அது கஞ்சா போதையோ மது போதையோ, அந்த போதையில இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். சட்டத்தை கண்டும் போலீஸுக்கு கண்டும் நீதிமன்றத்தை கண்டும் அவங்களுக்கு பயம் இல்லை. பயம் இல்லாம தைரியமா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த மது போதை, அந்த போதையும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, நான் நினைக்கிறேன் அந்த ஜாதி போதை அப்படிங்கிற அந்த போதையும் இதுல கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இது இருந்தாலும் காரணம் இல்லாம தெரிய வரும். நம்ம இப்ப எதுவும் சொல்ல முடியாது. அது என்ன போதை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த போதையை ஒழிக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். சார், எந்த போதையாக இருந்தாலும் அதை முன்கூட்டியே காவல்துறை தடுத்திருக்கலாம். தடுத்திருந்தா இது போன்ற ஒரு கொடூரம் நிகழாம மீண்டும் அதை தடுத்திருக்கலாம். நடவடிக்கை எடுத்திருந்தா இப்படி ஒரு கொடூரம் நடக்காம தடுத்திருக்கலாங்கிறாங்க. காவல்துறை மேலதான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க சார் தொடர்ந்து. காவல்துறையில உளவுத்துறை அவங்க சரியான முறையில் செயல்பட்டு கரெக்டா இந்த இடத்துல கஞ்சா வைக்கிறாங்க, இந்த இடத்துல சாராயம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க ஸ்மெல் பண்ணி அவங்க ரிப்போர்ட் போட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலமா நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது. அதில் உளவுத்துறை இதுல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற அவங்களோட கடமை தவறி இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி அந்த லோக்கல் போலீஸ் அவங்களுக்கு தெரியாம அவங்க ஏரியாவில் அந்த பகுதியில கஞ்சா விற்பனையோ மொத்தம் எதுவோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருக்கணும். உயரதிகாரிகள் இதை கண்காணிச்சிருக்கணும். ஏற்கனவே ஜாதி ரீதியா பிரச்சனைகள் உள்ள ஏற்கனவே ஒரு பள்ளி மாணவனை இதே மாதிரி தான் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெட்டினாங்க. நல்ல வேளை அவர் போயிடுச்சாரு. அதே நாங்குநேரி பகுதியில் தான் இது இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இது எலெக்ஷன் வரக்கூடிய சமயத்துல இது மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது தடுக்கப்படும். காவல்துறை இதுல சம்பந்தப்பட்டவங்க மேல சரியான நடவடிக்கை எடுத்து விரைவு நீதிமன்றம் மூலமா சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, நீதிமன்றத்தின் மூலமாக சரியான தண்டனையை பெற்றுத்தரணும்னு காவல்துறை முன்னாள் அதிகாரி சொல்றார். இப்போ நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கொஞ்சம் சமூகம் சார்ந்த ஒரு பதற்றம் நிலவுகிற ஒரு பகுதி என்பதனால இப்போ உளவுத்துறை காவல்துறை சரியாக செயல்பட்டிருக்க வேண்டும். இதை ஒரு மது போதையோ அல்லது காவல்துறை அதிகாரி குறிப்பிட்டது போல வேறு போதையோ எந்த போதையாக இருந்தாலும் குற்றத்தை வருமுன் தடுக்க வேண்டியது காவல்துறைக்கு கடமை, உளவுத்துறைக்கு பொறுப்பு. இந்த 2 பேருமே அந்த இடத்துல தவறிட்டாங்க. ஆட்சி நிர்வாகமும் இதை இப்போ மது போதையாக இருந்தால் இல்லை வேறு எந்த போதைய பொருட்கள்னால தான் இது நடக்குது அப்படின்னா அதையே இவ்வளவு நாளாக கட்டுப்படுத்தலை. இப்போ வேறு ஒரு சமூக ரீதியான
காரணமாக இருந்தால் அதையும் இந்த அரசு ஏன் கட்டுப்படுத்தல, தொடர்ந்து கொண்டே இருக்குது? அப்படின்னா அரசு சரியாக அங்கு செயல்படவில்லையா? போதையினால இருந்தாலும் சரி, சமூக ரீதியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஒரு தலைமுறைக்கே எதிரானது அல்லது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கே எதிரானது என்கிற ஒரு சூழல்ல தமிழ்நாடு அரசு ஏன் இதை இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது? அப்ப நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னாக்கா இந்த இடத்துல முற்றிலுமாக அரசு நிர்வாகம் தோற்றுவிட்டதா என்கிற கேள்வி ஒன்று எழுகிறது. எதுவாக இருந்தாலும் இனி ஒன்று இதுபோல் நடக்காத வகையிலே இனியாவது அரசு நடவடிக்கை எடுக்குமா, இல்லை இதையும் ஒரு போதைப் பொருள் சார்ந்த ஒரு குற்றத்தை கூட மீண்டும் ஏதாவது ஒரு குற்றம் என்று, இல்லை தனிநபர் பகையோ அல்லது சமூக பகையோ என்று மடைமாற்ற முயற்சிக்கிறார்களா என்கிற சந்தேகமும் இந்த இடத்துல எழுது. எதுவாக இருந்தாலும் தீர விசாரிக்கப்பட வேண்டும், மெய்ப்பொருள் காண வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. அரசு நடவடிக்கை எடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.